ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாலிட்டிக் ஒரு வீடியோ இன்றைக்கி போட்டிருக்கேன். மேக்ஸும் அப்பப்போ ஒரு 4 சம்ஸ் 5 சம்ஸ் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரும்போது ப்ரிலிமினரிக்கும் கேட்பாங்க, மெயின்ஸ்க்கும் கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு மேக்ஸ் தான் வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சிலையுமே ப்ரிலிம்ஸில் அதிகமான மேக்ஸ் சம்ஸ் இருக்கும், 50 சம்ஸ் இருக்கும் ப்ரிலிமினரியில். மெயின்ஸ்க்குமே மேக்ஸ் வந்து ஒரு பார்ட் ஆப்டிடியூடு. ஸோ நம்ம பேசிக்காக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 6th இருக்கிற மேத்ஸ் தான், ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன் டாப்பிக்கில். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் ரேஷியோ ஆஃப் 50 கிராம் டு 250 கிராம். அந்த 2க்கு மீனிங் 500 கிராம் டு 250 கிராம். அந்த 2க்கு மீனிங் இஸ் 2, அதான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன் இதில் படி இஸ் 2. ஸோ 500 is to 250. ஸோ அதனுடைய இதை நம்ம சொல்லியிருக்கேன், 0 0 கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு 5 டேபிள்ஸில் 10 டைம்ஸ் 5 டைம்ஸு, அப்புறம் ஃபைனல் கன்க்ளூஷன் 2:1. அதே மாதிரி நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் போடும்போது மெயின்ஸில் ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காமிங்க. ஸோ தட் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீட்டாகவும் சம்மை நம்ம கொடுக்க முடியும். செகண்ட் சம், மாதவி and அன்பு bought 2 tables ₹750 and ₹900 respectively. Find the ratio of price of tables of அன்பு and மாதவி. அங்கே பாருங்க, கொஸ்டின்ல மாதவி and அன்புன்னு கொடுத்துருக்காங்க, பட் ஆன்சர் வந்து அன்பு and மாதவி. ஸோ ரேஷியோ மாறும். அன்பு இஸ்டு மாதவின்னு மாறும்போது 900 is to 750. இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம். பிலிமில் நம்ம ரொம்ப டென்ஸ்டாக இருப்போம். அப்போ இதெல்லாம் கவனிக்காமல் நம்ம பண்ணிடுவோம். சரி, எனக்கு தெரிஞ்ச சம் தானே அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக நம்ம டீல் பண்ணுவோம். அந்த மாதிரி கிடையாது இது. ஸோ கொஞ்சம் சின்ன சம், ரொம்ப மொக்க சம்னு நினைக்கிறத விட நமக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன கவனக்குறைவால் தப்பாக போட்டுரும். ஸோ அன்பு இஸ்டு மாதவின்னு வரும்போது 900 is to 750. 5 டேபிள்ஸில் 18 is to 15, அப்புறம் 3 டேபிளில் 6 is to 5. தேர்ட் சம் பாருங்க. வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் 40 minutes to 1 hour? 2ங்கிறதுக்கு மீனிங் இஸ் 2 தான். 1 hour is equal to 60 minutes. ஸோ 40 is to 60 வந்து 2 is to 3. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. ரேஷியோ ஆஃப் 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் to 6 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்னு நமக்கு தெரியும். ஸோ 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் வந்து 5400 கிலோமீட்டர் இஸ் டு அந்த 6 கிலோமீட்டர் வந்து 6000 இன்டூ 1000. ஏன்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது இன்டூ 1000ன்னு போடுறோம். அந்த 2 0 கேன்சல் ஆகிடுது. 54 is to 68, 27 is to 30 போடுறோம். அப்புறம் 9 is to 10 ஆன்சர். ஃபிஃப்த் சம் பாருங்க. இது மெயின்ஸ்க்கும் வரலாம். நம்ம லக்காக அந்த டைமில் பேப்பர் ஈஸியாக இருக்குன்னா மெயின்ஸில் வரலாம் இந்த கொஸ்டின். பாருங்க. அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 30 பாய்ஸ். ஃபைண்ட் ரேஷியோ ஆஃப் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ டோட்டல் 50 ஸ்டூடெண்ட்ஸு, அதில் 30 பாய்ஸ்னா 20 கேர்ள்ஸ் நமக்கு தெரியும். அப்போ பாய்ஸ் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், அப்போ 30 is to 20. ஸோ 3 is to 2 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கேர்ள்ஸ் எவ்வளோ? 20. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 50. ஸோ 20 is to 50. 2 is to 5 ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்ஸ் எவ்வளோ? 30. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 50. ஸோ 0 0 கேன்சல். ஸோ 3 is to 5 ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே மோஸ்ட்லி ப்ரிலிமினரி கொஸ்டின் தான். இது பேசிக்ஸு இப்படி தான் வரும்னு இல்லை. நம்ம பேசிக்ஸ் நல்லா பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகும்போது ஆப்டிடியூடு, அதே மாதிரி 6th 7th 8th 9th 10th எல்லாத்துலேயுமே டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு இது இருக்கும். அந்த யூனிட்டை நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ அதில் தான் ஒவ்வொரு லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் 6th வந்து இப்போ ரேஷியோ, ப்ரொபோசிஷன், ஆவரேஜ் அந்த மாதிரி கவர் ஆகுதுன்னா அடுத்தடுத்த கிளாஸில் வந்து அடுத்தடுத்தது கவர் ஆகும். அந்த லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே போதும். அதில் இருக்கிற எல்லா சம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே ஆப்டிடியூடில் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் குரூப் 1க்கே நான் சொல்கிறது 50க்கு 45+ அடிக்கலாம் மேக்ஸிமம். நல்லா பார்த்தீங்கன்னா அதுலேயே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டிங்கன்னா 50க்கு 50 எடுத்திங்கன்னா ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குரூப் 2லேயும் மேக்ஸ் இருக்குது, குரூப் 4லேயும் மேக்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸ் தான் நமக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்ட். மேக்ஸுக்கும் ஒரு நோட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் போடுற சம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ, எப்போல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குது, இல்லை தூக்கம் வருது, என்னால் ஃபர்தராக கண்டினியூ பண்ணி படிக்க முடியலைங்கிற பட்சத்தில்
நம்ம இந்த மேத்ஸ் சம்ஸ் எல்லாம் போடலாம். நான்லாம் படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, மேத்ஸ் சம்ஸ் தான் எனக்கு வந்து டயர்டா இருக்கு, இல்ல தூக்கம் இருக்குன்னா போடுவோம். ரொம்ப பிரிஸ்க் ஆயிடும் நம்மளுடைய மைண்ட். ஸோ மேத்ஸ் சம்ஸ் அந்த மாரி போட்டு ட்ரெயின் அப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.